ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம், அங்கே தான் அந்த ஊரில் தான் இருக்கேன். ஸோ இதுதான் ரெயின் ஹவுஸ் போட்ட ஃபீல்டு, கரும்புக்கு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு கரும்பு வெட்டிட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டாவது கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் ஓடிட்டுருக்கு. இப்போ 1 மாதம் ஆச்சு, கரும்பு வெட்டி 1 மாதம் ஆச்சு. அழகாக கொஞ்சம் மண் அடைச்சிருக்கிறாங்க. மண் ஒதுக்கி ரெயின் ஹவுஸை வந்து பள்ளத்தில் போட்டாங்க. ஸோ நேற்று தான் தண்ணி பாஞ்சிருக்குது. ஸோ கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போடலாம். இது ரெண்டாவது கரும்பு ரெயின் ஹவுஸ் ஓடிட்டுருக்கு. ஒரு கரும்பு வெட்டிட்டாங்க. ஸோ யாராவது பார்க்க நினச்சிங்கன்னா இந்த ஃபீல்டை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் கரும்புக்கு தான் ரெயின் ஹவுஸ் போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும். ஸோ இந்த ஃபீல்டு தான் வந்து மாதம் அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போவோம். பக்கத்தில் எங்கள் குலதெய்வ கோயில் இருக்குது, அதை பார்த்துட்டு ஒரு 2-3 ஃபீல்டு இங்கே போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ மாதத்துக்கு ஒரு வீடியோ. ஸோ கரும்பு எப்படி வருது போகுது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போவேன். நன்றி, வணக்கம். என்னோடய கனெக்ட் நம்பர் 9342098006. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம், அங்கே தான் இருக்கேன். அந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போட்டிருக்கோம். ஒரு கரும்பு வெட்டிட்டாங்க. இது ரெண்டாவது கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபீல்டு தான் வந்து மாதத்துக்கு ஒரு டைம், அதாவது அமாவாசை அன்னைக்கு இங்கே கோயிலுக்கு போவோம். ஸோ என்னோடய குலதெய்வ கோயில் இங்கே தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த குலதெய்வ கோயிலை பார்த்துட்டு அப்படியே வரும்போது இங்கே ஒரு 3 ஃபீல்டு 4 ஃபீல்டு இருக்குது. ஸோ அப்படியே ஒவ்வொரு ஃபீல்டும் அன்றைக்கி பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கரும்புக்கு போடலாமான்றாங்க. அதுக்காக தான் நானும் மாதத்துக்கு ஒரு வீடியோ இந்த கரும்பு இந்த தோட்டத்தை எடுத்து போடுறேன். ஸோ இன்னும் 2-3 இடத்துலையும் கரும்பு தோட்டம் தான் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு டவுட்டாக இருக்குது, கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போடலாமான்னு. அதே பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு வெட்டியாச்சு. போன வருஷம் போட்டோம், ஒரு கரும்பு வெட்டியாச்சு. இப்போ ரெண்டாவது கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் ஓடிட்டுருக்கு. கரும்பு வெட்டி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா 8 அடிக்கு ஒரு லைனு இந்த மாதிரி 2 இன்ச்சு பிவிசி பைப் போட்டுட்டு ஓட்டையை போட்டு வாசலை போட்டு கேட்டுவலை போட்டு ரெயின் ஹவுஸ் போட்டிருக்கோம். ஸோ கரும்பு வெட்டுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஓசெல்லாம் இழுத்து வரப்பில் சுருட்டி வச்சுட்டு அப்படியே கரும்பு வெட்டிட்டு அழகாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ரெயின் ஹவுஸை எடுத்து விட்டுற வேண்டியதான். ஸோ ரெயின் ஹவுஸ் எடுத்து விடும்போது இந்த மாதிரி பள்ளமாக இருக்கணும். ஸோ மண் அணைக்கும் போது பள்ளமாயிரும். அந்த பள்ளத்தில் இந்த ரெயின் ஹவுஸ் கிடக்கும். அந்த மாதிரி கிடக்கும்போது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு இருக்கிற கரும்பும் தண்ணி பாஞ்சிக்கும். ஸோ அப்போ இந்த பக்கம் வந்து இந்த பள்ளத்தில் தேவையில்லை, ஏன்னா அந்த ஓசுலேருந்து வர தண்ணி இந்த கரும்பும் பாஞ்சிக்கும். அதே மாதிரி அடுத்த ஓசு இந்த பக்கம் தண்ணி பாஞ்சிக்கும், அந்த பக்கம் தண்ணி பாஞ்சிக்கும். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு செலவும் கம்மி, தண்ணி நல்லா பாஞ்சிக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கரும்புக்கு இப்போ போடுறதுன்னா விலை கம்மியான ஓசை போட்டுக்கலாம். அதாவது 300 மைக்ரான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபா அது. ஸோ அந்த மாதிரி அந்த ஓசை போட்டாங்கன்னா 2 கரும்பு வெட்டிடுறாங்க. ஸோ 2 கரும்பு வெட்டிட்டு 3வது கரும்பும் யூஸ் பண்ணலாம். ஆனால் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாதியில் டேமேஜ் ஆச்சுனாக்கு தண்ணி பாயாது அப்படின்னு சொல்லிட்டு 2 கரும்பு வெட்டிட்டு அழகாக கொளுத்திட்டு ஓசை மட்டும் புதுசாக வாங்கி போட்டுக்குவாங்க. ஏன்னா இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. அதாவது கேட்டோவில் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், லைன் எல்லாமே அப்படி இருக்கும். ஓசு மட்டும்தான் நம்ம புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஓசு மட்டும் புதுசாக வாங்கி போட்டுட்டு அழகாக 2 கரும்பு வெட்டலாம். விலை கம்மியானது. அது பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்ரு ஒரு ரோலே பார்த்திங்கன்னா 700 ரூபா தான். அப்போ பெரிய செலவுலாம் கிடையாது. 2 கரும்பு வெட்டிடலாம். ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 13 ரூபா பிடிக்குது. 8 அடி போடும்போது 15 ரூபா பிடிக்கும். அப்போ 10,500 தான் அந்த ஓசே. 2 வருஷத்துக்கு அந்த ஓசு வந்துடுது, கரும்பு வெட்டிடுறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா அவ்வளோதான் அந்த ஓசோட செலவே. அப்போ வருஷத்துக்கு 6,000 ரூபா செலவு பண்ணுறது பெரிய காசு இல்லை. ஸோ 2 வருஷம் ஒரு 10,500 ரூபா செலவு பண்ணோம்னா 2 வருஷத்துக்கு கரும்பு வெட்டிடலாம். 2 கரும்பு வெட்டிடலாம். 3வது கரும்பு அழகாக புதுசாக ஒரு 10,500 ரூபா செலவு பண்ணி ஓசை மட்டும் வாங்கி போட்ட வேண்டியதான். இப்போ ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபா தான் நமக்கு செலவு, இந்த ஓசை செலவு. அப்படி தான் கணக்கு பண்ணி இப்போ வந்து எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து 300 மைக்ரான் கொடுங்க, நான் 2 கரும்பு வெட்டினா போதும், அடுத்தது வந்து நான் புதுசாக மாற்றிக்கிறேன், 2 கரும்பு வெட்டிட்டு இப்போ ஓசை மட்டும் புதுசாக வாங்கி மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 10,500 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லை 2 வருஷம் கணக்கு பண்ணும்போது. அப்படிங்கும்போது இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா கரும்புக்கு 300 மைக்ரான் தான் இப்போ வாங்குகிறாங்க. அது பார்த்திங்கன்னா 40 mm 300 மைக்ரான் 100 மீட்ரு ஒரு ரோலு 700 ரூபா. ஒரு 15 ரோல் வரும் ஒரு ஏக்கருக்கு 8 அடிக்கு போடும்போது. அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிறாங்க. ஸோ கரும்பு அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை, மோட்டரை போட்டு விட்டு அங்கே போட்டு அவங்க வேலையை பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாஞ்சிட்ருக்கோம். ஒரு 1 மணி நேரம் கழித்து அடுத்த வால்வு மாற்றி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆள் செலவு மிச்சம், தண்ணி செலவு மிச்சம்,
டைமிங் மிச்சம். ஸோ அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துடலாம். மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலை என்ன பார்த்துட்ருக்கலாம். அது மாதிரி இப்போ சொட்டு நீர் போட்டவங்களாம் பார்த்திங்கன்னா ஓஸு வந்து 2 வருஷத்தில் ஓட்டையெல்லாம் அடைச்சிக்கும், தண்ணி வராது சொட்டு நீரில். இப்போ அவங்க எல்லாருமே வந்து அந்த ஓஸை தூக்கி போட்டு இந்த ரெயின் ஓஸ் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சொட்டு நீர் ஓஸு மாற்றினோம்னா 4 அடிக்கு ஒரு லைன் போட்டிருப்பாங்க. 4 அடிக்கு ஒரு ஓஸு போட்டும்போது அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓஸு மட்டும் வாங்கினாவே குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ரூபா செலவாகும் இந்த ட்ரிப் ஓஸ் வாங்கும்போது. அதுவும் இந்த 2 வருஷம் தான் வரும். ஓஸு கிடக்கும் லைஃப்லாம் வரும், ஆனால் ஓட்டையில் தண்ணி வராது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி 2 வருஷத்தில் ஓட்டையெல்லாம் அடைச்சிருது. அதுக்கு இந்த ரெயின் ஓஸே நம்ம மாட்டி போயிடலாம். 2 வருஷத்துக்கு ஒரு டைமு 10,000 தானே வருது ஒரு டைமுக்கு. ஒரு வருஷம் கணக்கு, ஒரு வருஷத்துக்கு வந்து 6,000 ரூபா அவ்வளோதான் கணக்கு வரும். ஒரு 5,000 to 6,000 தான் வருது. நம்ம ரெயின் ஓஸே போட்டு போயிடலாம். கரும்பும் நல்லா ஈல்டு வருது, நல்லா தண்ணி எப்போயுமே வந்து ஈரப்பதம் இருந்துகிட்ருக்கும். ஏன்னா ட்ரிப்பில் ஓடும்போது சொட்டு சொட்டாக ஊற்றும் போது ஒரு நாள் ஃபுல்லாக ஓடினா கூட தண்ணி நிற்கிற அது தேவையான தண்ணி கிடைக்காது. அப்படியே வந்து சொட்டு சொட்டாக ஓர அந்த இடம் மட்டும்தான் ஊறிட்டுருக்கும். அப்போ ஈல்டு அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ரெயின் ஓஸ் மூலிமா தண்ணி பாயும்போது மழை மாதிரி பெய்யறதுனால தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருது. பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள். ஸோ ஈரப்பதமாக இருக்கும். அப்போ எந்த நேரமும் ஈரப்பதம் இருக்கிறதுனால கரும்பு நல்லா வெயிட்டு வரும். அப்போ டன்னேஜ் அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ட்ரிப்பு போட்டவங்களே ரெயின் ஓஸ்க்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. கரும்பு போட்டவங்க பொதுவாக சொட்டு நீர் பாசனம் போட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ட்ரிப்புலேருந்து வெளியில் வந்து ரெயின் ஓஸுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 2 கேட்டோல் வச்சுருக்கோம். இந்த கேட்டோல் ஓப்பன் பண்ணால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஓடுதா. அடுத்தது வந்து அந்த 2 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஓடினாக்கா அடுத்தது 2 மணி நேரம் கழிச்சு வந்து இந்த வால்வை திருப்பி விட்ருவாங்க, இதை மூடிடுவாங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு 2 மணி நேரம் அவன் பாட்டுக்கு ஆள் வர தேவையில்ல. மோட்டரை மட்டும் போட்டு விட்டு வால்வு மட்டும் அப்பப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு போனாங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சிக்கும். அதில் வீட்டில் இருக்கிற யார் வேணாலும் வந்து அதை வால்வை திருப்புறது தான், அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் பார்க்கும்போது லாபமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 3 ஏக்கர் போட்டிருக்கோம். இது 2வது கரும்பு. ஸோ 3 கரும்பு வெட்டினதும் இருக்குது, 4 கரும்பு வெட்டினதும் இருக்குது ஃபீல்டு. ஸோ இப்போ அதனால் வந்து கரும்புக்கு தைரியமாக ரீனஸ் போடலாம். 8 அடிக்கு ஒரு லைன் போடலாம், 4 அடிக்கு ஒரு பாரு, ஒரு கால் விட்டு ஒரு காலில் ரீனோஸு, 8 அடிக்கு ஒரு லைன் வரும். 300 மைக்ரான் ஒரு ரோல் வந்து 100 மீட்ரு 700 ரூபா. அந்த ஓசையை நீங்கள் வந்து கரும்புக்கு பயன்படுத்திக்கலாம். 2 வருஷத்துக்கு 2 கரும்பு வெட்டலாம். தூக்கி போட்டு கொளுத்திட்டு புதுசாக ரோலை வாங்கி மாட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா மற்ற பைப்பு, பிவிசி பைப்பு, ஃபிட்டிங்ஸு, கேட்வால் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம ரெயின் ஓஸு மட்டும்தான் புதுசாக மாற்ற போகிறோம். அப்போ அதை மட்டும் வாங்கி 2 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றிட்டு போயிடலாம். ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுறோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஸோ 2-3 ஸ்டேட்டுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ ஆள் வேணும்னு சொன்னாக்கா அவங்களுக்கு போட தெரியாது, எங்களுக்கு ஆள் வேணும்னா ஒரு மெயின் ஃபிட்டர் அனுப்பிச்சி விட்ருவோம். அவருக்கு லேபர் ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய் ப்ளஸ் உங்கள் ஊர் எங்கே அங்கேருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து போகிற டிரான்ஸ்போர்ட் செலவு கொடுத்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஒரு 2 ஆள் ஹெல்ப்புக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து வேலையை முடித்து ஓட்டி காமிச்சிடுவாங்க. ஏன்னா ஓஸ் எடுக்கிறதுக்கு 2 பேர் வேணும். அதில் வந்து இங்கேருந்து 2 பேர் 3 பேர் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கேட்பாங்க. ஸோ அது சரியாகாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு ஆள் மட்டும் அனுப்பிச்சி விடுவோம். அவங்க காட்டுக்காரங்க 2 பேரை கூட ஹெல்ப் கொடுத்துருவாங்க. ஓஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு ஆள் வர மெயின் ஃபிட்டிங் போட்டுகிட்டே இருப்பார். அவங்க ரெயின் ஓஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரத்தில் ஒரு நாளைக்குள்ளே அந்த ஃபீல்டு எல்லாத்தையும் வேலையை முடித்து தண்ணி ஓட்டி காமிச்சிட்டு எப்படி பாயுது எல்லாத்தையும் க்ளீனாக சொல்லிவிட்டு காமிச்சிட்டு வந்துடுவார். ஸோ இது பார்த்திங்கன்னா யார் வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்கள தான். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களே போட்டுக்கிறாங்க. இல்லை எங்களுக்கு சுத்தமாக போட தெரியாது, எங்களுக்கு ஆள் அனுப்பிச்சி விடுங்க, அவங்களுக்கு என்னவோ நாங்கள் லேபரு ப்ளஸ் வந்து போகிற செலவு சாப்பாடு செலவு எல்லாமே கொடுத்துட்றோம், எங்களுக்கு ஆள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லாத்துக்குமே நம்ம பொருள் வாங்குறவங்களுக்கு ஆள் கேட்டாங்கன்னா அனுப்பிச்சி விட்றோம். சரி, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ பொருள் வாங்கிட்டு போட தெரியாமல் அவங்க கம்பெனி கிட்ட யாரும் ஆள் அனுப்ப மாட்டாங்க. வேறு யார்கிட்ட பொருள் வாங்கிட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க, சார் நமக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சி விடுங்க ஃபிட்டிங் போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து மற்ற இடத்துல பொருள் வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம ஆள் அனுப்புறது கிடையாது. ஏன்னா நம்ம வேலை செய்கிறதுக்கு ஆள் பத்தலை.
ஸோ டெய்லி ஒரு 2 இடத்துல 3 இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு. அப்படின்னும் போது நம்மக்கிட்ட பொருள் வாங்குறாங்களா அவங்களுக்கு இந்த டேட்டில் ஆள் அனுப்பிச்சி அப்படின்னு சொல்லும்போது தவிர வேறு இடத்துல பொருள் வாங்கிட்டு எனக்கு ஆள் வேணும் அப்படின்னா நம்ம அனுப்புறது கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வேலைக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி நம்ம ஆட் கொடுக்கல. ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ தெரியாதவங்களுக்கு ஆள் கேட்டால் ஆள் அனுப்புகிறோம். இதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ யாருக்கெல்லாம் ரெயினோஸ் தேவையோ அவங்களாம் என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்களுக்கு பொருள் தரமான பொருளை அனுப்பிச்சி விடுவோம். ஆள் வேணுனாலும் ஆள் அனுப்பிச்சிடுவோம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சி பேசுகிறேன். இப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாவில், அதாவது ரங்கநாதபுரம் அகரோட்டில் பக்கத்தில் ரங்கநாதபுரம் அகரக்கோட்டாவில் போகிற வழியில் தான் அந்த ஃபீல்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ரெயினோஸ் ஃபீல்டு தான். கரும்புக்கு தான் போட்டிருக்கோம். இது போட்டு பார்த்திங்கன்னா இப்போ இது 2 பயிர் எடுத்துட்டாங்க. 3வது தான் கரும்பு வச்சுருக்குது. இது கரும்பு போட்டு இப்போ 1 மாதம் ஆச்சு. ஸோ 1 மாதத்துக்கு 10 நாள் அதிகமாகும். கரும்பு எப்படி இருக்கு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு முத்துச்சோளம் போட்டோம், 2வது இன்னொரு பயிர் வச்சாங்க, 3வது கரும்பு. ஸோ 3வது பயிருக்கு ஓடிட்டுருக்கு. கரும்புக்கு ரெயினோஸ் ஓடிட்டுருக்கு. என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சி பேசுகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கநாதபுரம் அங்கே தான் இருக்கேன். பார்த்திங்கன்னா கரும்புக்கு தான் ரெயினோஸ் ஓடிட்டுருக்கு. இது 2 வருஷம் ஆகப்போகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கரும்பு வச்சுருக்காங்க. முதல்ல முத்துச்சோளம் போட்டாங்க, அப்புறம் வேறு இன்னொரு பயிர் வச்சாங்க. இது 3வது டைமாக கரும்பு வச்சுருக்காங்க. 8 அடிக்கு ஒரு பாரு, 8 அடிக்கு 4 அடிக்கு ஒரு பாரு, 8 அடிக்கு ஒரு லைன் ஓஸு. ஸோ எப்படி பாயுது பாருங்கள் கரும்பு. கரும்புக்கு தான் ரெயினோஸ் போட்டிருக்கோம். ரெயினோஸ் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. இது பைப்பில் முடிஞ்சுன்னா விடுங்க.